இன்றைக்கி பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை 2026. இந்த மத்திய கைலாஷ் ஃப்ளைஓவர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாருங்க தமிழக முதல்வர். இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. ஃபஸ்ட்டு இது திங்கட்கிழமை, நாளைக்கு பிப்ரவரி 16 ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது. இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாங்க அந்த மத்திய கைலாஷ் ஃப்ளைஓவரை பற்றி பார்க்கலாம். டிராஃபிக் ஜாமுக்கு பெயர் போன இடங்க இந்த மத்திய கைலாஷ் ஜங்ஷன். எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே அந்த ஓஎம்ஆர் சாலையில் அந்த டைட்டில் பார்க்கு, அப்புறம் இந்திரா நகர் ஜங்ஷனில் யூடர்ன் ஃப்ளைஓவர் கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் எவ்வளவோ ஒரு 60-70% டிராஃபிக் குறைஞ்சிது. இப்போ இந்த மத்திய கைலாஷ் ஃப்ளைஓவர் ஓப்பன் பண்ணதால் இன்னும் குறைஞ்சிடும் டிராஃபிக். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். நாம் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த மத்திய கைலாஷ் ஃப்ளைஓவர் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக திங்கக்கிழமை நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 15 ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ரொம்ப முக்கியமான ஒரு மேம்பாலங்க. ஆமாம், இந்த அடையாறு, இந்த ஓஎம்ஆருக்கு போகிற ரூட்டில் நிலவர போக்குவரத்தை குறைக்கிறதுல இந்த மேம்பாலம் முக்கிய பங்காற்றும். வாங்க, இந்த மேம்பாலத்தை திறந்துருக்காரு முதல்வர். அடுத்த அரை மணி நேரத்தில் இந்த வீடியோவை எடுத்து முடிந்தால் இன்று இல்லைனா நாளை இந்த வீடியோ சேனலில் போஸ்ட் பண்ணிடுறேங்க. நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய கைலாஷ் மேம்பாலம் ஓப்பன் பண்ணதால் அந்த ஃபங்க்ஷன்லாம் நடத்தியிருக்காங்க. அதனால் வாகனங்கள் கொஞ்சம் டிராஃபிக்கில் பொறுமையாக தான் போகுது. பாலத்து மேலே ஏறலாம். சூப்பருங்க, சூப்பரான விஷயம் இந்த மேம்பாலம். ஆமாம், 650 மீட்டர், ரொம்ப பெரிய கிலோமீட்டர் கணக்கெல்லாம் கிடையாது. ஆனால் 650 மீட்டரு 60 கோடி செலவில் இந்த மேம்பாலத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கடுகு சிறுசுனாலும் காரம் பெருசுன்ற மாதிரி 650 மீட்டர் சின்ன ஃப்ளைஓவர்னாலும் இதனுடைய தாக்கம் மிகப்பெரிய தாக்கங்க. ஆமாம், சென்னை வாசிகளுக்கெல்லாம் தெரியும் இந்த மத்திய கைலாஷ் ஜங்ஷனை கிராஸ் பண்ணுறது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம்னு. இப்போ அது ரொம்ப எளிமையான முறையில் கடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. மத்திய கைலாஷ் ஃப்ளைஓவரில் எவ்வளோ ஈஸியாக நம்ம கடந்து போகிறோம் பாருங்கள். ஆமாம், இப்போ மத்திய கைலாஷ் அந்த ஜங்ஷனை தாண்டிட்டோம். இப்போ ஓஎம்ஆர் சைடில் இறங்க போகிறோம். இந்த ஃப்ளைஓவர் இன்றைக்கி 15 ஞாயிற்றுக்கிழமை தமிழக முதல்வர் இப்போ தான் திறந்து வச்சார். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உடனடியாக வீடியோ எடுத்து இன்றைக்கே அப்லோடு பண்ணிடலான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க. ஆமாம், இப்போ ஓஎம்ஆரில் நம்ம இறங்க போகிறோம். ஒரு சைடும் கீழே இருந்து, இப்போ நான் மேலே காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு சைடும் கீழே இருந்து எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, எப்படி இருக்குது, சாலைகள்லாம் நல்லா அகலமாக இருக்கிறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆமாம், ஏற்கனவே அந்த 2 யூடர்ன் மேம்பாலம் கட்டினதாலவே எவ்வளோ டிராஃபிக் குறைஞ்சிச்சு ஓஎம்ஆரில், டைட்டில் பார்க்கு, இந்திரா நகரில். இப்போ இந்த மேம்பாலம் மத்திய கைலாஷ் மேம்பாலம் ஓப்பன் பண்ணதால் இனி இந்த மத்திய கைலாஷ் ஜங்ஷனு, இந்த டைட்டில் பார்க்கு இதெல்லாம் கடந்து போகிறதுன்றது ரொம்ப ஈஸிங்க. 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வாகனங்கள் போட்டிருந்தாங்க. 25,000-30,000 வாகனங்கள் கிளாஸ் பண்ணுற இடம் இனி எளிதாகிடும். வாங்க அப்படியே திரும்ப நம்ம மத்திய கைலாஷ் டைரக்ஷன் நோக்கி போகலாம். இந்த இந்திரா நகரில் இருக்கிற இந்த யூட்டன் மேம்பாலங்க. ஆமாம், மத்திய கைலாஷ் டைரக்ஷனில் போய் கீழே பார்ப்போம். இப்போ நம்ம ஃப்ளைஓவரில், இந்த ஃப்ளைஓவர் ஒரு வழி பார்த்தீங்க. கிண்டியிலிருந்து நீங்கள் மத்திய கைலாஷ் கிராஸ் பண்ணி ஓஎம்ஆருக்கு வர்றதுக்கு மட்டும்தான் அலௌடு மேம்பாலத்து மேலே. ஓஎம்ஆர்லேருந்து கிண்டியை நோக்கி போகிறப்ப, டைட்டில் பார்க்லேருந்து கிண்டியை நோக்கி போகிறப்ப கீழே தான் போகணும். கிண்டிலேருந்து வரப்போ மட்டும்தான் ஃப்ளைஓவர் மேலே ரோடு. ஒரு வழி பாதை தான். ஆமாம், 2வே கிடையாது, ஒரு வழி பாதை தான். டைட்டில் பார்க்லேருந்து கிண்டிக்கு போகிறப்ப வழக்கம் போல் நீங்கள் கீழே தான் போய் ஆகணும். ஆமாம், இப்போ கீழ்ப்பகுதியை போய் பார்க்கலாம். வாங்க கீழ்ப்பகுதியை பார்க்கலாம். இந்த மத்திய கைலாஷ் ஜங்ஷன் பக்கத்தில் பைக்கை நிப்பாட்டிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு பைக்கை ஓரமாக நிப்பாட்டிட்டுங்க. எவ்வளோ ஒரு எளிமையாக இப்போ இந்த இடம் எவ்வளோ கசன்னு இருக்கும் தெரியுங்களா? எல்லாருக்கும் தெரியும். சண்டே கூட டிராஃபிக்காக தாங்க இருக்கும். மற்ற எல்லா இடமும் சென்னையில் சண்டே காலியாக இருந்தாலும் சண்டே கூட இந்த இடம் டிராஃபிக்காக தான் இருக்கும். இப்போ எவ்வளோ ஒரு எளிமையான முறையில் இருக்குது பாருங்கள். அதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க இந்த பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். அது பார்த்திங்கன்னா வாழை இலை, வாழை மரம், தோரணம், அந்த பேனருங்க, சின்ன கட் அவுட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லைங்களா? அதெல்லாம் இப்போ அகற்றுறாங்க. அதனால தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் இந்த மூமெண்ட்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா இந்த வாகனங்கள் கூட இருக்காது. அதாவது டுவர்ட்ஸ் கிண்டியிலேருந்து மத்திய கைலாஷ் நோக்கி போகிற சைட்டில் மட்டும்தான் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. அது கூட எதனாலனா
இந்த வேலைகள் நடக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த பாலத்துக்கு கொஞ்சம் சின்ன வழியில் தான் ஒரு வாகனம் போகிற மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆமாம், அந்த மேடை அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு முதலமைச்சர் வந்திருந்தார் இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. அதுக்கான இதுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அதை உடனுக்குடன் இப்போயே அகற்றிடுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம், சூப்பரான விஷயம். இப்போ நம்ம திரும்பவும் கேன்சர் இன்ஸ்டியூட்லேருந்து இப்படி மத்திய கைலாஷ் அடையாரை நோக்கி போகலாம். வாங்க, கீழே இந்த பக்கம் கீழே பார்க்கலாம். ஆமாம், இப்போ வந்து காந்தி மண்டபத்துலேருந்து வர ஃப்ளைஓவரு வாகனங்கள் இறங்குதா. நாம் இதில் சைடில் வந்து இதில் ஜாயின் பண்ணி டுவர்ட்ஸ் மத்திய கைலாஷ் அடையார் போகிறோம். ஆமாம், இப்போ பாருங்களேன், இந்த மத்திய கைலாஷ் ஜங்ஷனு இப்போ இந்த அடையாரை நோக்கி கீழே போகிறது. மேலே போனால் OMR போயிடலாம். கீழே போகிறதில்ல எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக அந்த மத்திய கைலாஷ் ஜங்ஷன் சிக்னலில் நின்று அப்படியே இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் கிண்டியிலேருந்து வர ரூட்டுங்க வந்து, அதுக்கு முன்னாடி நம்ம ரைட்டில் மத்திய கைலாஷ் திரும்புவோம். நேராக போனால் அடையாறு. இந்த இடத்துல எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு தெரியுங்களா. வாகனங்கள் இன்ச்சாக நவரும். இப்போ வந்து இந்த பேருந்துகள் மட்டும்தான் இங்கே வருது. ஏன்னா அந்த பயணிகளை ஏற்றுறதுக்கு மேக்சிமம் இந்த காரில் போகிறவங்க, இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க எல்லோரும் இந்த ஃப்ளைஓவரை பயன்படுத்தி OMRக்கு போயிடுறாங்க. அடையாறு பகுதி, அடையாறு அந்த பெசன் நகர் அந்த பகுதிக்கு போகிறவங்க மட்டும்தான் கீழே வராங்க. அதனால் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இருக்குங்க இந்த இடம். அப்படியே இந்த மத்திய கைலாஷ்லேருந்து இந்த OMR சைடு இந்த மேம்பாலம் இறங்குது இல்லைங்களா. இந்த கஸ்தூரிபாய் நகர் அந்த MRTS ரயில்வே ஸ்டேஷன் முடிகிற இடத்துல இந்த மேம்பாலம் OMRல இறங்குதுங்க. அதையும் பார்த்துடலாம். ஆமாம், இந்த சைடில் சாலைகள்லாம் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. ஆமாம், இந்த இடத்துல தான் முடியுது, அந்த மேம்பாலம் முடியுது. பார்த்தீங்கன்னா தெரியும், மேம்பாலத்துலேருந்து வாகனங்கள் வர்றதில்லாம் ஒன் வேங்க. முக்கியமாக இந்த மேம்பாலம் கிண்டியில் இருந்து மத்திய கைலாஷை கிராஸ் பண்ணி OMRக்கு வர்றதுக்கு மட்டும்தான் அலவுடு. கிண்டியிலேருந்து வர்றதுக்கு மட்டும்தான் மேம்பாலத்தை பயன்படுத்த முடியும். டைட்டில் பார்க் சைடில் இருந்து நீங்கள் மத்திய கைலாஷ் வழியாக கிண்டிக்கு போனோன்னா பழையபடி கீழே நோக்கி தான் போக முடியும். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மேம்பாலம் ஒரு வழி பாதை தான், இரு வழி பாதை கிடையாது. கிண்டியிலிருந்து OMRக்கு வர்றதுக்கு மட்டும்தான் இந்த மேம்பாலம். இப்போ அடையாறிலிருந்து நாம் மத்திய கைலாஷ் ஜங்ஷன் வழியாக கிண்டிக்கு போகிற அந்த ரூட்டில் நிற்கிறேங்க. லெஃப்டில் போனால் OMR, நேராக போனால் அடையாறு. ஆமாம், இதெல்லாம் அதுக்கு முன்னாடி பயங்கரமான டிராஃபிக் ஆகுங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை, நார்மலான டிராஃபிக்லேயே மூவ் ஆகி போயிடுது. ஆமாம், இப்போ நாம் அடையாறில் இருந்து கத்திப்பாரா ஜங்ஷன்னு மத்திய கைலாஷ் ஜங்ஷனில் இந்த ஃப்ளைஓவருக்கு பக்கத்தில் கிண்டியை நோக்கி போகிறோம். அந்த டைரெக்ஷனில் போகிறோம். எவ்வளோ ஒரு மேம்பாலன்றது கரெக்டாக திட்டமிட்டு அந்த மேம்பாலத்தை அமைச்சிட்டாங்கன்னா அந்த பகுதியில் போக்குவரத்தில் எவ்வளோ மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நிகழ்த்துறதுக்கு இது ஒரு உதாரணங்க. ஆமாம், கரெக்டாக அந்த மத்திய கைலாஷ் ஜங்ஷனில் அந்த மத்திய கைலாஷ் கோயிலாண்ட நிற்கிறேங்க. அங்கேருந்து இந்த வியூ பாருங்களேன். இது வந்து OMR டைரெக்ஷனில் இறங்குற இடம். ஆமாம், இங்கே கோயில் இருக்குது, மத்திய கைலாஷ் கோயில் இருக்குது. இது வந்து நம்ம அந்த ராம்கோ சிஸ்டம்ஸ் CLRI அங்கே அந்த ஃப்ளைஓவர் ஏறுற இடம். ஆக்சுவலாக காந்தி மண்டபத்துலேருந்து வந்து அந்த ஃப்ளைஓவர் முடிஞ்சு ஒரு 50 மீட்டரில் இந்த மத்திய கைலாஷ் ஃப்ளைஓவர் ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 650 மீட்டருங்க, 60 கோடி பட்ஜெட்டு. ஆமாம், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நேர்த்தியாக தான் அமைச்சிருக்காங்க இந்த மேம்பாலத்தை. எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த மேம்பாலத்தை அமைச்சிருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த மத்திய கைலாஷ் மேம்பாலம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுறப்ப ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை காமிக்கும். ஆமாம், இது ஒரு நல்ல விஷயம். இந்த மேம்பாலம், இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். முதல் நாளே நம்ம இந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.